சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு நாளும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய். அவர் ஆரம்பித்திருக்கிற தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, அந்த கட்சியை நோக்கி இளைஞர்கள் போயிட்டுருக்கிற வேகம், திமுக அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளையுமே ஒரு இனம் புரியாத அச்சத்தை உருவாக்கி இருக்குது. சனி ஞாயிறு 2 நாளும் விஜய் இனிமேல் மக்கள் சந்திப்புக்காக, அதாவது ரோட் ஷோ போகிறதா சொல்லி கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2 சனி ஞாயிறுகளில் ரோடு ஷோவுக்கு வந்திருக்காரு. கடந்த சனி ஞாயிறு 2 நாளுமே நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் இருந்திருக்குது. திருச்சி, தஞ்சை, அரியலூர், நாகை, திருவாரூர், கடலூருடைய ஒரு பகுதி, பல இடங்களிலிருந்து இளைஞர்கள் அந்த கூட்டத்துக்கு, அதாவது அவர் கலந்துக்கிட்ட ரோடு ஷோவுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை விஜய் கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சிகளுக்கு சில நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து விஜய் உயர்நீதிமன்றத்துக்கும் போயிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு சில விதிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிற நீதிமன்றம் இதை கடைபிடிக்கிறது அவசியம், ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதிமுக, திமுக உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சிகளாக இருந்த கட்சிகள் அந்த மாதிரியான நடைமுறைகளை எதையும் கடைபிடிக்கலன்னு விஜயும் சொல்லியிருக்காரு. உண்மையும் அதுதான். ஏன்னா கரூரில் நடந்த திமுகவுடைய மாநாட்டுக்கு கூட ஈரோடு, திருப்பூர், கோவை பகுதியிலிருந்து பெரும்பாலான தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் கட்சிக்காரங்க எடுத்துகிட்டு கரூர் போயிடுறாங்க. அந்த அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு பஸ் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இது எல்லாமே விதிமுறை மீறிய செயல். அதாவது சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கான உரிமையும் அவங்களுக்கான அந்த மரியாதையும் கொடுக்காத செயல். அதை தொடர்ந்து அதிமுக, திமுக 2 கட்சியுமே செஞ்சுட்டு தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த நிபந்தனைகள் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் பின்பற்றினால் நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய செல்வாக்கை காட்டுறதுக்காக பல இடங்களிலிருந்து மக்களை திரட்டி ஒரு நகரத்தினுடைய மையப்பகுதியில் குவிக்கும்போது அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்களும் அந்த நகரத்தின் வழியாக வெவ்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய மக்களும் மிக பெரும் நெருக்குதலுக்குள்ளாக வேண்டிய சூழல் இருக்குது. சாதாரணமாகவே நகரங்களில் இப்போ வாகன போக்குவரத்து அதிகமானதுனால பெரிய அளவில் நெரிசல் இருக்குது. இதுவும் மாநாட்டுக்கு, ஊர்வலத்துக்கு, ரோட் ஷோவுக்குன்னு எக்கச்சக்கமான கூட்டம் வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாக வேண்டிய சூழல் இருக்குது. குறிப்பாக நோயாளிகளை ஏற்றிக்கிட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இனிமேல் நகரங்களை விட்டு ஒதுக்குப்புறங்களில் எங்கேயாவது இவங்களை ரோடு ஷோ போட சொல்லிடலாம், அல்லது பொதுக்கூட்டம் நடத்துறதுக்குன்னு சில இடங்களை உள்ளாட்சி நிர்வாகங்கள் தேர்வு செஞ்சு வச்சுருக்க மாதிரி காவல்துறையும் இந்த ரோடு ஷோவுக்குன்னு தனியாக ஒரு நகரத்தை ஒட்டி இருக்கிற புறநகர் பகுதியில் ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா நல்லது. இது விஜய்க்கு மட்டுமில்லை, எல்லா கட்சியும் அந்த மாதிரியான நிபந்தனைகளை கொண்டு வரணும். அதே நேரத்தில் சனி ஞாயிறில் விஜய் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுக்கும் அதிமுக, திமுக, இன்றைக்கு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் அவருடைய கேள்விகளுக்கான பதிலை தயாரித்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்சம் இவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா விஜய் பக்கம் பெருமளவிலான கூட்டம் போகுது, எங்கே நம்ம கூடாரம் காலியாகிருமோ அப்படிங்கிற பயம் 2 கட்சிக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய இளைஞர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. அதிமுகவில் புதுசாக உள்ள வரக்கூடிய இளைஞர்களும் இந்த நாள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டுருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் 2 கட்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுமே டைவர்ட் ஆகி இப்போ விஜய் பக்கம் போயிருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலும் விஜய் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை பண்ணும்போது அந்தந்த பகுதியில் இருக்கிற சமூகம் சார்ந்த சில தலைவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது ஒரு கைதட்டல் எழுது. அதில் அம்பேத்கர் பெயரை சொல்லும்போது எழக்கூடிய கைதட்டல் மிக பலமாக இருக்குது. அதே மாதிரி சமூக ஊடகங்களும் சமூக அக்கறை உள்ள நண்பர்கள் பலரும் தங்களுடைய முகநூல் பக்கம், இன்ஸ்டா பக்கங்கள் எல்லாம் எழுதும்போது விஜய்க்கு திரண்டு இருக்கிற கூட்டம் ஒரு ஆர்வக்கோளாறில் வர்றது, அது அறுவடை செய்ய முடியாது, இது எல்லாமே தருதலைகள் அப்படிங்கிற மாதிரியான கொச்சையான வார்த்தைகளை எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆரம்பத்தில் நுழைகின்ற இளைஞர்கள் இப்படிப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. 1965, 67 காலகட்டங்களில் திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தின போதும் அப்போது படித்த இளைஞர்களாக இருந்த பலரும் கூட இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கூட இருக்காங்க. இந்த மாதிரி வேகமான வேலைகளில் தான் ஈடுபட்டாங்க. அதுக்கு பிறகு 72 எம்ஜிஆர் கட்சி தொடங்கி திமுகவிலிருந்து வெளியில் வந்தபோது அந்த கட்சியிலும் இதுபோல் ஆக்ரோஷமாக, உணர்வுபூர்வமாக, வேகமாக செயல்படக்கூடிய இளைஞர்களை பார்த்தோம்.
அப்போ வெறும் கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போகிறது, கோஷம் போடுறது மட்டும் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி 2 வீலர் கார் இருக்கிறனால அதில் ஏறிட்டு போகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கட்சியும் உருவாகும் போதும் அதனுடைய மாநாடு நடக்கும் போதும் இளைஞர்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலேருந்து போகிறத நம்ம கண்கூட கடந்த காலங்களையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2020க்கு பிறகு இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டியும் கிடையாது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இளைஞர் வளர்றதும் கிடையாது. குறிப்பாக ஆசிரியர்கள் சொல்கிறபடியும் மாணவர்கள் கேட்குறதில்ல, பெற்றோர்கள் சொல்கிறபடியும் மாணவர்கள் கேட்குறதில்ல, பெற்றோர்கள் மாணவர்களை எப்படி வளரணுங்கிறது சொல்கிறதும் கிடையாது. பெற்றோர் ஆசிரியர் இந்த ரெண்டையும் கடந்து காவல்துறை சொன்னாலும் இன்றைக்கி எந்த இளைஞர்களும் கேட்குறது தயாராக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாகவே லத்தி இல்லாத காவல்துறை தான் வெறுங்கையோடு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் மட்டும்தான் இப்படி பொறுப்பு இல்லாமல் செயல்படுறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க அப்படி செயல்படுறது இல்லைன்னு எந்த கட்சிக்காரராலையுமே சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. தென் மாவட்டங்களில் பல சாதி சங்கத்தினுடைய தலைவர்கள் பிறந்த நாளுக்கு போகும்போதும், கொங்கு மண்டலத்தில் போகும்போதும், வடமாவட்டங்களில் போகும்போதும் இந்த மாதிரியான சில கட்டுப்பாடு இல்லாத வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஆனால் இதையெல்லாம் கடந்து இன்றைக்கி விஜய்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஒற்றுமை என்ன பார்த்திங்கன்னா, சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களாக இவங்கெல்லாம் ஒன்று தந்துருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கி சாதி அடையாளம் இல்லாத கட்சி அப்படிங்கிறது ஒரு 4-5 கட்சி தான் இருக்குது. மீதி எல்லாமே ஏதாவது ஒரு சாதி அடையாளத்தோடு தான் இருக்குது, அல்லது அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற இன்னொரு கட்சியினுடைய ஜாதிய கட்சி அந்த இடத்துல ஏதாவது ஒரு வகையில் உள்ளே வந்துடுது. அப்படி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சாதி அடையாளத்தோடு தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் விஜய்க்கு பின்னால் வந்திருக்கிற இந்த கூட்டத்தில் எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதை கொண்டு வரக்கூடிய தகுதி விஜய்க்கு இருக்கா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி. அது அடுத்த தேர்தலுக்கு பின்னால் சில நாள்களில் தெரிய ஆரம்பிக்கும். விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போதும் இதுபோல் ஒரு பெரிய எழுச்சி வந்ததை நம்ம கண்கூட பார்த்தோம். விஜயகாந்த் உள்ளே வரும்போது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து எம்ஜிஆருக்கு பிறகு அதிகப்படியான இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் விஜயகாந்த். அந்த அளவுக்கு மக்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாமே திரண்டு வந்தாங்க, வாக்களித்தாங்க. ஆனால் அது ஒரு தேர்தல் கட்டத்தை கூட தாண்ட முடியல. ஒரே ஒரு தேர்தலில் எதிர்பாராத சூழலில் அது எதிர்க்கட்சியாக வந்து உட்காரக்கூடிய சூழல் இருந்தது. எதிர்க்கட்சியாக அந்த கட்சி செயல்படுறதுக்கான சாத்தியம் இல்லாமல் சில நாள்களிலேயே விஜயகாந்த் உதட்ட கடித்து கெடுத்துக்கிட்டார். அதோடு அந்த கட்சி சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கு இடமில்லாத சூழலுக்கு போயிடுச்சு. அந்த கட்சியிலிருந்த பலரும் வெளியில் ஓடிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாடு அரசியலில் எதிர்க்கட்சியாக உட்காருவதற்கான சூழல் கூட விஜய்கிட்ட இருக்கிற மாதிரி தான் நம்ம அனுமானிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இளைஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அவர் தக்க வச்சுக்குவாரா? இன்றைக்கி வரக்கூடிய இளைஞர்களை அவர் சரியான பாதைக்கு கொண்டு வர முடியுமா? அதுக்கான திறமை அவர்கிட்டயோ அல்லது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏதோ சில நாளுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் விஜய் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அரசு உடனடியாக பதில் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் அலையாத்தி காடுகளினுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருக்குது, அரசு பெருசாக செய்யலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனே மறுநாள் வனத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அலையாத்தி காடுகள் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 1 மடங்கு பெருகி வந்திருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காரு. அந்த புள்ளி விவரம் தானே தவிர அது உண்மையாக இருக்கா இல்லையா, அதை அளவீடு செய்து பார்க்குறோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அரசியல்வாதிகள் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உள்ளபடியே அலையாத்து காடுகள் அதிகப்படியாக வளர்ந்துருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அதை விடவும் அதிகமாக வளர்த்தி இருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் கெட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சூழத்தில் இந்த காலத்தில் காடுகளினுடைய பரப்பை அதிகப்படுத்த அரசு எந்த முயற்சியும் செய்கிறதா தெரியல. இப்போ கூட மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதி இல்லாமல் பனை மரங்களை வெட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுத்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அனுமதி வாங்கின பின்னர் தான் பனைமரத்தை வெட்டணும்னு. இது வரவேற்கத்தக்க செய்தியாக பலர் பார்த்தாலும் இது தவறு இருப்பதாகத்தான் நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா பனைமரத்தை வழித்திருக்கிற ஒரு விவசாயி அந்த பனைமரத்தினால் தனக்கு நன்மை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியாமையே அந்த மரத்தை வெட்ட வேண்டிய சூழலுக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக பனைமரம் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாத்துலேயுமே அணில் தொல்லையும் பறவைகளுடைய தொல்லையும் அதிகமாக இருக்கும். அது இன்றைக்கி மயில்கள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் எல்லா பறவைகளுமே பனைமரத்தில் உட்காந்து கீழே இருக்கிற விவசாய நிலத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அணில் கூடுகள் பெரும்பாலும் பனைமரங்கள்லேயும் தென்னை மரங்கள்லேயும் தான் இருக்குது. தென்னை மரத்தில் அதுக்கான வலையை கட்டி அதை தடுக்கிறாங்க. ஆனால் பனைமரங்கள் இருக்கிற அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வலை கட்டவெல்லாம் முடியாது. பனைமரத்துலேருந்து அணில் இறங்கி வந்து விவசாயத்தை சேதப்படுத்தும். இந்த பல சிக்கலான காரணங்களால் தான் அந்த பனைமரத்தை அவங்க வெட்டுறாங்க. அதே மாதிரி பனைமரத்தை ஒவ்வொரு ஆண்டும் சுத்தப்படுத்தணும்.
இன்றைக்கி பனைமரத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் பனைமரத்தில் ஏறி இறங்கினா 150 ரூபா அதுக்கான கூலி வர வேண்டியது இருக்குது. அப்படி கூலி கொடுத்து பனைமரத்தை சுத்தம் பண்ணாமல் விட்டோம்னா அதனுடைய காஞ்சி போன ஓலைகள் பனைமரம் முழுவதும் தொங்கி இன்னும் பாம்பு பள்ளி எல்லாமே அந்த பனைமரத்தில் போய் புகுந்துக்கிறதுக்கான சூழல் இருக்குது. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் பல விவசாயிகள் பனைமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசு இப்போ சொல்லியிருக்கிறது மாவட்ட ஆட்சியருடைய அனுமதியின் மேலே தான் பனைமரத்தை வெட்டணும்னு சொன்னது உண்மையிலேயே ஒரு பயனில்லாத திட்டமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது, அல்லது அது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பனைமரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு அந்த பனை மரத்துக்காக ஒரு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா செலவு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த செலவை ஈடுகட்ட முடியாமல் தான் அவன் பனைமரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். இந்த உண்மை அரசுக்கோ அல்லது அந்த திட்ட வரைவை தயாரித்த அதிகாரிக்கோ புரியலை. உள்ளபடியே ஒவ்வொரு பனை மரம் வைத்திருக்கிற விவசாயிக்கும் ஒரு மரத்துக்கு 200 ரூபாயோ அல்லது 250 ரூபாயோ அரசு தரும் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேருமே பனைமரத்தை வெட்ட மாட்டான், பாதுகாப்பாக வச்சுருந்துருப்பான். இந்த எதிர்மறை சிந்தனை இன்றைக்கி அரசியல்வாதிக்கும் கிடையாது, அரசு அதிகாரிகளுக்கும் கிடையாது. அவங்களுடைய லாபத்தை மட்டும்தான் அதில் பார்க்குறாங்களே தவிர அது வளர்ச்சிக்கு கொண்டு வரதுக்கான சரியான வழி என்ன, அதை வச்சிருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கலை. இது போக போக இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்குற மாதிரி சூழல் தான் உருவாக்கும். இதை மரம் வளர்த்துன்னு சொல்லக்கூடிய மரம் வளர்க்கக்கூடிய ஆர்வலர்களும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஆனால் புரிஞ்சுக்குவாங்களாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. அதே மாதிரி விஜய் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை மண்டலத்தில் இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டை நெல்லை கொள்முதல் செய்யும்போது அதிகாரிகள் 40 ரூபா 50 ரூபா வாங்குகிறாங்க, இது பல கோடி ரூபாய் ஊழலுக்கு வழிவகுக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். உடனடியாக இதற்கு நாகை மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட பதில் கொடுத்துருந்தார். இல்லை விவசாயிகளிடமிருந்து நெல்லை வாங்கி மூட்டை ஏற்றக்கூடிய அந்த தொழிலாளிகள் அதுக்கான கூலியாக வாங்குறாங்களே தவிர மற்ற எதிலும் இதில் ஊழலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்பக்கட்டு கட்டியிருப்பார். ஆனால் உள்ளபடியே நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கின்ற ஊழல், ஒரு ஏக்கர் நிலத்தை வைத்து அந்த நிலத்தில் நெல் நடவு செய்து அறுவடை செய்து வைக்கிற விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட ஒரு நாள் மூட்டை தூக்கக்கூடிய அல்லது அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அதிகப்படியான லாபத்தை பெற்றுக் கொடுக்குது. அந்த அளவுக்கு அதில் ஊழல் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி அல்லது அவர் கீழே இருக்கக்கூடிய 2ஆம் நிலை அதிகாரி சுமை தூக்கக்கூடிய தோழர்களுக்கும் குறைந்தபட்சம் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் லாபத்தை பார்க்குறாங்க. அதாவது விவசாயிகள்கிட்ட ஒரு மூட்டைக்கு 30-40 அப்படிங்கிற அளவில் பணத்தை வாங்கி அதன் மூலம் லாபம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பருவத்துக்கு கிட்டத்தட்ட 160லேருந்து 170 நாள் விவசாய நிலத்தில் பாடுபட்டுட்டு வரக்கூடிய விவசாயிக்கு 5000 ரூபா லாபம் கிடைக்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நிலையில் தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுருக்கு. தஞ்சை தாழ்நில பகுதியில் கூடிய என்னுடைய இதழியல் துறை நண்பர்கள் மற்றும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற பல நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன செய்தியினுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா, தஞ்சை தாழ்நில பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 600 நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. இந்த கொள்முதல் நிலையங்கள் 2-3 கிராமத்துக்கு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்குது. வருடத்தில் 120 நாள் இந்த கொள்முதல் நிலையங்கள் இயங்கிட்டு இருக்கும். அதாவது 3 பருவத்துக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் 40 நாள் வரைக்கும் இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படுது. நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரக்கூடிய நெல் மூட்டை ஒன்றுக்கு உள்ளூரில் செல்வாக்குள்ள ஒரு அரசியல் பின்புலம் உள்ள நபராக இருந்தால் 20 ரூபாய் அல்லது 30 ரூபா வாங்குறாங்க. கொஞ்சம் வசதி உள்ள ஆளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில், அது 300 மூட்டை 400 மூட்டை நெல் வந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செஞ்சு கொண்டு போகக்கூடிய விவசாயிகள்கிட்ட மூட்டைக்கு 50 ரூபா கட்டாயம் கொடுத்தா மட்டும்தான் கொள்முதல் எடுக்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு சிக்கலையும் அதிகாரிகளும் அங்கே இருக்கிற சுமை தூக்கக்கூடிய தோழர்களும் செய்கிறாங்க. பெரும்பாலும் அதிகாரிகள் உட்கார்ந்துக்கிட்டு இந்த சுமை தூக்கக்கூடிய தோழர்களை தான் நெல் தரம் பார்க்க சொல்லுவாங்க. சாதாரணமாக 46 கிலோ மூட்டை போட்டு மூட்டையை தைக்கக்கூடிய இந்த குழுவை சேர்ந்தவங்க சாக்குக்கு 1 கிலோ எடையை குறைச்சிக்கிறாங்க. சாக்கினுடைய எடை 300 கிராம்லேருந்து 500 கிராமுக்குள்ளே தான் வரும். ஆனால் 1 கிலோ எடையை அவங்க குறைச்சிக்குவாங்க. 46 கிலோ மூட்டை அப்படின்னா இவங்க 45 கிலோ தான் நெல்லுக்கு தொகை கொடுப்பாங்க. 1 கிலோவை குறைச்சிக்குவாங்க. இந்த நெல்லில் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு மூட்டைக்கு 2 கிலோவிலிருந்து 3 கிலோ வரைக்கும் அளவை குறைச்சி வாங்கிறது நிலைமையும் இருக்குது. அப்படி இல்லை, என்னுடைய நெல் ஈரப்பதம் இல்லை சரியாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு விவசாயி சொன்னார்னா இன்னும் 3 நாள் கழித்து தான் அவங்க நெல்லை எடுத்துக்குவோம், அது வரைக்கும் காய வைங்க அப்படிம்பாங்க. நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த விவசாயி நெல்லை அங்கே வச்சு காய வைக்கவோ அல்லது காவல் காக்கவோ முடியாது. அதனால் ஏதாவது ஒரு ரேட்டு கிடைக்கிறது போ அப்படிங்கிற முடிவில் போட்டுட்டு போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மூட்டையிலும்
குறைந்தபட்சம் அதாவது சாக்குக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலேயே ஒரு 1/2 கிலோ வந்துடும். இதில் ஒரு 2 கிலோ அல்லது 3 கிலோங்கிற அளவில் ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் ஒவ்வொரு மூட்டைக்கும் 3 அல்லது 4 கிலோ நெல்லை இவங்க தன்னுடைய பங்குக்கு பிரித்து எடுத்துடுறாங்க. இது தவிர 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா பணத்தை வாங்கிடுறாங்க. இந்த அளவில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 மூட்டை நெல் ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டால் அந்த நெல் கொள்முதல் நிலையத்துடைய பிசி அப்படிங்கிற பர்ச்சேஸ் கிளர்க்கு, அடுத்து அவருக்கு கீழே இருக்கிற ஒரு கிளர்க்கு, உதவியாளர், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஒரு 7-8 பேர், இவங்க எல்லாருக்கும் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3000 ரூபா கழிவுத்தொகை அதாவது கமிஷனாக இவங்க வந்து சேர்ந்துடும். இது தவிர அந்த பகுதி ஒன்றிய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கமிஷனாக கொடுத்துருவாங்கிறாங்க. இது தவிர நெல் கொள்முதல் நிலையத்தினுடைய அதிகாரி வரக்கூடிய தாசில்தார், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரிகள்னு எல்லாருக்கும் முறையாக கப்பம் போய் சேர்ந்துருது. இந்த கப்பத்துக்காகவே எந்த அதிகாரியும் விவசாயினுடைய யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்காமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் விசிட் வந்துட்டு கரன்சியை மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு பெரும்பாலும் ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கிற லாபத்தில் பெரும்பகுதியை இவங்களே எடுத்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு ஒரு விவசாயி கேட்டோம்னா, ஒரு ஏக்கர் நிலத்தில் நெல் நடக்கூடிய விவசாயி நெல் நாற்றங்கால் விடுவதற்கு 3 முறை உழவு ஓட்ட வேண்டியிருக்கும். அந்த உழவுக்கான கூலியே ஒரு 1500 ரூபா வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நெல் கொள்முதல் செஞ்சு அந்த நெல்லை அந்த இடத்துல விதைச்சி அதை மருந்தடித்து உரம் போட்டு பாதுகாப்பு செய்கிறதுக்கு ஒரு நாற்றங்காலுக்கு சராசரியாக, அதாவது ஒரு ஏக்கர் பரப்பளவில் நெல் நடவு செய்யக்கூடிய நாற்றங்காலுக்கு சராசரியாக 4000 ரூபா செலவாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த நாற்றங்காலில் நெல் வளர்ந்துட்டு இருக்கிற நிலையிலேயே பக்கத்தில் நடவு செய்யக்கூடிய வயலில் 2 முறை மண்ணை குறுக்கு நெடுக்குமாக உழவு போட்டு போடணும். அந்த 2 முறை உழவு போடுறதுக்கும் குறைந்தபட்சம் 3000 ரூபா டிராக்டரில் உழவு போடுறதுக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு செலவாகிறாங்க. இந்த 2 முடிஞ்சதுக்கு பிறகு சேற்றுளவு, அதுவும் 3 முறை சேற்றுளவு ஓட்டணும். இந்த சேற்றுளவு ஓட்டி முடிக்கிறதுக்கு 3000 ரூபா செலவாகுது. சேற்றுளவு ஓட்டி முடித்ததுக்கு பிறகு வரப்பு அறுக்கிறதுக்கு நாற்றங்காலிலிருந்து நாற்றை பிடுங்கி வயலுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான அந்த செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வந்துடுது. இது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலத்தில் நெல் நாற்றை நடவு செய்வதற்கு 4200 4500 ரூபாங்கிறாங்க. நாற்று நட்டதுக்கு பிறகு அடுத்து களை எடுத்தல், அந்த களை எடுக்கிற செலவு மட்டும் ஒரு ஏக்கருக்கு 3000 ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு கட்டாயமாக மருந்து 2 முறை அடிக்கணும். 2 முறை யூரியா அல்லது உரம் போட்டே ஆகணும். சராசரியாக நல்ல முறையில் வளைஞ்சுன்னா ஏதாவது நோய் தாக்குதல் வந்து இலைக்கருகள் நோயோ அல்லது இலை சுருக்கள் நோயோ வந்துட்டுதுன்னா அதுக்கு தனியாக மருந்து அடிக்கணும். அதுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் ஒரு 3000 ரூபா வரும். இந்த மருந்து அடித்து முடித்த உடனே நிலத்தில் அதிகப்படியான வீரியத்தை கொடுக்குற மாதிரி மீண்டும் உரம் ஒருக்கா போடணும். இதுக்கு ஒரு 3000 ரூபா வரும். நெல் விளைஞ்சு அது பால் பிடிச்சி அடுத்ததாக அது நெல்மணியாக மாறுற அந்த கட்டத்தில் அதில் கருக்காய் அப்படிங்கிற அந்த பாலை நெல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு வகையான உரத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு 3000 ரூபா பிடிக்கும். கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நெல் வளர்ந்து இதில் வந்து இயற்கை பேரிடரோ அல்லது இயற்கை சீற்றமோ இல்லாமல் சராசரியாக வளர்ந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் வளர்ந்து நெல் அறுவடைக்கு வந்து நெல்லை அறுவடை செய்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 2500 ரூபா செலவாகும். இப்படி விவசாயிகளுக்கு ஆகக்கூடிய ஒட்டுமொத்த செலவையும் கூட்டி கழிச்சோம்னா 41500 ரூபா அல்லது 42000 ரூபா அவங்களுக்கான செலவு வருது. ஒரு ஏக்கர் நாற்றங்காலிலிருந்து அறுவடை வரைக்குமான செலவு 41500 ரூபா வந்துடுது. ஆனால் அரசு வச்சிருக்கிற மதிப்பீட்டின்படி அந்த நெல்லை விற்றோம்னா, அதாவது ஒரு ஏக்கரில் அதிகபட்சமாக சன்ன ரகமாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 27 மூட்டையிலிருந்து 32 33 மூட்டை வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை அப்படிங்கிற கணக்கு வைக்கலாம். 30 மூட்டை, ஒரு மூட்டைக்கு 60 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிலோ வரும். கிலோ இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கிற தொகை 25 ரூபா. அப்போ 1800 கிலோவுக்கு 25 ரூபா மேலே நம்ம கணக்கு போட்டோம்னா 45000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். ஆன செலவு 41500 ரூபா வந்துடுது. கிட்டத்தட்ட 3500 ரூபா தான் 125லேருந்து 130 நாள் பாடுபடக்கூடிய விவசாயிக்கு கிடைக்கிற லாபமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி 4 மடங்கு லாபத்தை இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளும் அங்கே இருக்கிற ஊழியர்களும் வாங்கிறாங்க. அதே மாதிரி மோட்டார் ரகம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாளாகும். அதே மாதிரி விளைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு ஏக்கரில் மோட்டார் ரக நெல் நட்டிருந்தோம்னா அந்த நெல்லுடைய சராசரியான விளைச்சல் 30 மூட்டைக்கிலிருந்து 35 மூட்டை வரைக்கும் கிடைக்கும். நம்ம ஒரு
தோராயமான கணக்கில் 35 மூட்டை வச்சோம்னால் கூட அதை விற்பனை செய்யும்போது அதனுடைய விலையோடு பார்த்திங்கன்னா 50,000 ரூபா அவங்களுக்கு வரும். ஆனால் இதுக்காக அவங்க கிட்டத்தட்ட இன்னொரு 60 நாள் விவசாய நிலத்தில் பாடுபடணும். அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவும் இப்போ 41,000லேருந்து 43,000 ரூபாய் ஆகும். ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா ஒரு 9,000 ரூபா தான் வரும். இதுவும் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விடவும் குறைவானதாக தான் இருக்குது. எப்படி ஒரு விவசாயம் செஞ்சாலும் 40,000 ரூபாயிலிருந்து 44,000 ரூபாய்க்குள்ளே ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குது. கிடைக்கக்கூடிய தொகை 45,000 ரூபாயிலிருந்து 52,000 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்குது. இந்த 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபா கூலியை தவிர ஒரு விவசாயிக்கும் அவங்களுடைய நிலத்தில் விளையக்கூடிய வைக்கோல் மட்டும்தான் கால்நடை தீவனமாக கிடைக்குமா தவிர எங்களுக்கு பெரியசாக ஒன்றும் லாபம் இல்லைங்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி உழைக்கின்ற விவசாயிகள்கிட்ட 10 ரூபா வாங்கணுங்கிறத கூட அரசு கண்டும் காணாமல் ஊழல் செய்ய அனுமதிக்கிறதுங்கிறது வேதனையான விஷயம். தமிழ்நாடு அரசு உள்ளபடியே இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்துகிற மாதிரி இருந்தால் நெல் கொண்டு வரக்கூடிய விவசாயிகள் யாரிடமிருந்தும் ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கடுமையான உத்தரவை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தினாலும் கூட இங்கே இருக்கிற அதிகாரிகள் பல ஆண்டுகளாக விவசாயிகளுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிட்டு பழகினவங்க அதை ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. அப்படி தடுக்கணும்னு அரசு நினச்சின்னா ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் அந்த குறிப்பிட்ட 120லேருந்து 130 நாள் வரையிலான அந்த காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருத்தரை கண்காணிப்பு அதிகாரியாக போடணும். அவங்களுடைய மேற்பார்வையில் நெல் கொள்முதல் நடந்தால் மட்டும்தான் இந்த ஊழலை தடுக்க முடியும். அதை தவிர வேறு வழி இல்லை. அல்லது அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரருடைய ஒரு கண்காணிப்பு கேமராவையும் போட்டு என்ன நடக்கிறத பார்த்தா மட்டும்தான் தடுக்க முடியும். அப்படி செஞ்சால் தான் விவசாயிகளுக்கு அந்த மூட்டைக்கு 30-40ங்கிற செலவாவது லாபமாக மாறும். இல்லைன்னா இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு தான் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. உள்ளபடியே ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் விஜய்க்கு பதிலீடு கொடுக்குறங்கிற பேரில் அறிக்கை விடுறதை விட்டுட்டு தங்கள் பக்கம் உள்ள தவறை, அதாவது ஒன்றிய செயலாளர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும் எல்லோரும் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற விவசாயிகளுடைய நெல்லுக்கு ஒரு மூட்டைக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய்னு வாங்குகிற இந்த தொகையை இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் இவங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த நியாயமான வேலையை அரசு செய்யுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் விஜய் என்ன பிரச்சனையை சொல்ல போகிறாரு, அதுக்கு அரசியல்வாதிகள் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.